ஹலோ கைஸ், வெல்கம் பேக் சூர்யா டெக் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய டிபியை அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபியை வந்து எப்படி ஸ்டைலிஷை வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணிக்கிறது, அதுவும் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி எடிட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், உங்களுடைய ஃபோட்டோ வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு நிமிஷத்தில் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணி எப்படி நம்மளுடைய வாட்ஸ்அப் டிபியில் செட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு pfpmaker.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் அது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய கேலரி வந்து உங்களுடைய மொபைலில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி நீங்கள் வந்து உருண்டு பிறண்டு வேறு மாதிரி எப்படியோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க. எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி வேறு லெவலில் உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியில் வந்து வச்ச வாயை புழக்கணும் மற்றவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த எடிட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராக எடிட்டிங் கிடைக்கும். ஸோ அதனால் குவாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் ஜென்ரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகும். 1 or 2 minutes மட்டும் தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோட் ஐட்டம் முடிஞ்சிருச்சு. என்னுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D இந்த மாதிரி எல்லாமே எடிட் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து தரமாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நார்மல் பேக்ரவுண்ட், அதாவது உங்களுடைய ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நார்மல் பேக்ரவுண்டை வந்து அவங்களே ரிமூவ் பண்ணி வேறு ஒரு பேக்ரவுண்ட் வந்து அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 3Dயில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் எது பிடிச்சிருந்தாலும் இதை வந்து டவுன் பண்ணி உங்களால் வாட்ஸ்அப் டிபியில் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்களன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் டிபியில் செட் பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய ஓன் பேக்ரவுண்ட் இருந்தால் கூட அவங்க வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன் பண்ண நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களன்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய மொபைல் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நம்மளுடைய டிபியை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய வாட்ஸ்அப் டிபி வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். பார்க்குறதுக்கே 3D அந்த இதில் இருக்கும். அதாவது யாரானு பார்த்தா கூட இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக கேட்பாங்க. நீங்கள் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு டிபியும் நான் எடிட் பண்ணதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வந்து எடிட்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து எடிட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ போகிறது நாங்கள் சூர்யா. பாய்.